ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிற இந்த கிருபையான காலவேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 100க்கு அதிபதியனுடைய வேலைக்காரன் வியாதியஸ்தனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசுனிடத்தில், ஐயா என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சுகமாக்குறேன். அன்பான தேவ ஜனமே, அவனை தெரியுங்களா சொல்கிறான்றே, என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் தகுதி கிடையாது. நீங்கள் அந்த 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவன் சொல்கிறான், அன்றே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, அவனுடைய விசுவாசத்தை கவனமாக கேளுங்க. அவனுடைய வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறான். ஆனால் இவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சுகமாவான். அன்பான சகோதரனே சகோதரியே, அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய விசுவாசம்னா, அவனோட வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று அவன் அறிந்தான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அறியாமல் இருக்கிறது. ஆனால் அந்நியனும் புறஜாதியும் அவிசுவாசியாக இருந்த அவனுக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை இன்னதென்று அவன் அறிந்தான். ஆகியால் தான் சொன்னான், அன்றே நீங்கள் வராதீங்க, இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான். அன்பான சகோதரனே சகோதரியே, காரணம் என்னென்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, சுவிசேஷம் ரட்சிப்புண்டாக்க அது தேவ பலனாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குதாங்க? தேவனுடைய பலனாக இருக்கிறதா. ஆகையால் இந்த 2025ஆம் வருஷத்தில் அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தையோ மனுஷனையோ பணத்தையோ என்னங்க நம்முடைய பலத்தையோ நம்முடைய பராக்கிரமத்தையோ நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். ஏன்னா அவரோட வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர், நீங்கள் ஆதியாகமம் 1:1 வாசித்து பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை வார்த்தையினால தான் உண்டாக்குனார். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குங்க? வல்லமை இருக்கிறது. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு ஆண்டவர் கேட்குறாரு, ஏம்பா எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே, நீ போலியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவர் நான் எங்கே போகட்டும், நித்திய ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்திலே உண்டு. அப்போ பேதுருக்கு என்ன தெரியும்னா, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு தெரியும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கே கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. அவள் வீட்டில் பிள்ளையை வைத்து ஆண்டுக்கு பின்னால் வந்து ஆண்டோடத்தில், அன்பான தேவஜனம், ஐயா என் பிள்ளை பிசாசினால் அலகடிக்கப்படுறா, நீங்கள் என் பிள்ளைய என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து சுகமாக்குங்கன்னு சொல்ல, பின்னால் கத்திட்டு வரா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி. அவருடைய நம்பிக்கையை கவனமாக பாருங்க. பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறா, பிசாசினால் பிள்ளை அலகடிக்கப்படுது. ஆனால் ஆண்டவர், பிரியமான தேவ ஜனமே, அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்ற அந்த நிச்சயத்தோடு அவர் பின்னே வந்தார். ஆகையால் ஆண்டவர் சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் குடும்பத்தாருக்காக தான்மா வந்தேன், உனக்காக வரலன்னு. சீஷருங்க சொல்லுங்க, ஐயா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி. பின்பு ஆண்டு என்ன திரும்ப சொல்கிறாரு, மேஜை மேலே இருக்கிற என்னங்க துணிக்கைகளை நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட மாட்டேன் அப்படின்றார். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஆமாப்பா மேஜையிலேருந்து கீழே விழுறதெல்லாம் நாய்க்குட்டிங்க தான் சாப்பிடும், தன்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆண்டவர் நீங்கள் 26, 27, 28 வசனத்தை வாசிச்சு பாருங்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், சரியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடுவதுன்னு ஆண்டவர் சொன்ன அந்த நேரமே வீட்டில் இருந்த பிசாசினால் அலகடிக்கப்பட்ட அந்த பிள்ளை சுகமானால் என்று வேதம் சொல்லுது. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா,
வல்லமை இருக்கிறது. ஆகையாலே இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் யோவான் 15 நீங்கள் 3 வாசிச்சு பாருங்கள். நான் சொன்ன வார்த்தை உங்களை சுத்தமாக்கும் என்று சொல்லுது. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? அன்பான தேவ ஜனமே, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அப்படி நம்ம மாறும்போது இந்த 2025 வருஷத்தில் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சங்கீதம் 107:20 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை அனுப்பி உன்னை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி. ஆகையால் இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கணும். ஆண்டு என் நிலைமையை மாற்றுவார். என்னங்க, நீங்கள் தேவ வார்த்தையை நம்பும்போது கண்டிப்பாக கர்த்தர் அன்பான தேவ ஜனமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பிசாசு நீங்கள் மத்தேயு 4:4 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சோதிக்கிறான் சாத்தான். ஏசாமி என்ன திரும்ப சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினால் பிழைப்பார். சாத்தானை அவர் வசனத்தை கொண்டு தான் ஜெயிச்சார். ஆகையால் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா பிசாசு வசனத்தை புரட்டுறான். நீ மேலேருந்து கீழே குதி, தேவ தூதருனை தாங்கி கொள்ளுவாங்க. வசனத்தை பொருட்டுறான். இன்றைக்கி ரொம்ப பேர் வசனத்தை பொருட்டுறதுனால தான் அவங்க வாழ்க்கை இன்றைக்கி உருப்படாமல் ஆசீர்வதிக்கப்படாமல், என்னங்க தங்களுக்கு ஏற்றபடி வேதத்தை இன்றைக்கி அநேகர் மாற்றிக்கொள்றதுனால தான் அவங்க வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கிறது. ஆகையால் அந்த கூட்டத்தோடு நாம் சேராமல் இந்த 2025 வசனத்தில் அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 119 அதில் நீங்கள் அன்பான தேவ ஜனமே 91, 92 வாசிச்சு பாருங்க. தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே செத்து போயிருப்பேன்னு சொல்றார். அப்போ அவரை உயிர்ப்பித்தது எது அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் பனி போல மாறணுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பான தேவ ஜனமே, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நான் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் வெறுமையாக திரும்பாது என்று சொல்லி, இந்த வருஷத்தில் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றும் வேண்டும் என்று சொன்னால் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த வசனத்தை நீ கை கொண்டு நடக்கும்போது அந்த 100க்கு அதிபதி எப்படி அன்றே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன வேலைக்காரர் சுகமாவான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர் முழு நிச்சயத்தோடு இருந்தாரோ, அதை போல இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த வசனத்தை கை கொண்டு நடங்க. நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இவைகளில் எழுதியிருக்கிறவர்களை நீ கை கொண்டு நடந்தா நீ புத்திமானாக இருப்பா, நீ செய்கிற எல்லாம் வாய்க்கோன்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த வருஷம் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக இருக்கணுமா? இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லீடராக இருக்கணுமா? இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணுமா? அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. அன்றைக்கு எப்படி அந்த 100க்கு அதிபதிக்கு தேவன் அற்புதத்தை செய்தாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் ஆதியாகமம் 22:18 வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அன்பான தேவ ஜனமே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்தின்படி வாழுங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பா. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்று யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லையோ அவளுக்கு வீடு வாசலை தாங்க. அன்று யாருக்கெல்லாம் இடம் இருந்து வீடு கட்ட முடியலையோ அவங்க வீடுகள் கட்டப்பட தேவையான அனுகூலமான வாசல்களை திறந்து பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாது இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கட்டளையிடுங்க. அன்று விசேஷமாக வியாபாரத்தில் நஷ்டங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களுடைய சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 91:14 படி அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி அற்புதங்கள் அதிசயங்களை செய்து உங்கள் வசனத்துக்கு ஏற்றபடி வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் கீழே டிஸ்பிளே ஆகிற எங்களுடைய நம்பர் வழியாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களோடு பேசலாம். உங்களுக்கு ஜெபக்குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.